நந்தினி, நியாயமா பார்த்தன்னு வையேன், சுரேகா எப்படி ஒரு பையனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததே தப்பு. அதுக்கு முறையா எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு அவனை வர வச்சிருக்கணும். ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனதான் பிரச்சனையே. இருந்தாலும் நான் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செஞ்சிருக்கலாம். ரூம் கதவை தாப்பா போடுறதுக்கு முன்னாடி சுரேகா அம்மா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கலாம். நான் திருடன் நினைச்சிட்டேனா, அதனால வேற எதுவுமே தோணாம போயிடுச்சு. பரவாயில்ல விடுமா, அதே நினைச்சுக்கிட்டேன். போய் தூங்கு போ. ஐயா, பிறந்த நாள் அதுவுமா இப்படி ஆயிடுச்சு. இனிமே அவங்க மனசுல எப்பவுமே இது ஓடிட்டே இருக்கும்ல. நீ அதெல்லாம் நினைச்சு ஒன்னும் வருத்தப்படாதம்மா. நீ நிஜமாவே அவளை அசிங்கப்படுத்த நினைச்சு பண்ணியிருந்தனா அது தப்புதான். அப்படிலாம் இல்ல. இல்லங்க ஐயா, என்னதான் இருந்தாலும் சுரேகா அம்மா சின்ன பொண்ணு, எல்லாருக்கும் நடுவில் இப்படி அசிங்கமாயிடுச்சுன்னு நினைப்பாங்கல்ல. எதுக்கும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுறங்க ஐயா, அதான் நல்லது. ஹேய், அதெல்லாம் தேவையில்ல நந்தினி. இப்படியே விட்டோம்னா அதுவா 2 நாள்ல மறந்து போயிடும்.